விஷயத்துல முரண்பாடு இல்லாம சிஸ்டமேட்டிக் அப்ரோச் இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க எமோஷனல் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எஸ்பெஷலி கேர்ள் சில்ட்ரன் ஷுட் நாட் கிரை ஃபார் எனிதிங். இம்மீடியட்டா சொன்ன உடனே எமோஷனல் அவுட்பர்ஸ்ட் ஆகக்கூடாது. அண்டர் எனி சர்க்கம்ஸ்டன்சஸ் யூ ஷுட் நாட் யூஸ் அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ். கெட்ட வார்த்தை, பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. இது 3வது குவாலிட்டி. 4வது குவாலிட்டி சோசியலி அட்ஜஸ்டபிள். சமூகத்தோட ஒத்து போகணும். எந்த சமுதாயத்தோட இருக்கிறோமோ அதுக்கு ஏற்றாறு போல உங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை வச்சுக்கோங்க. 5வது நம்மள மொராலிட்டி இன் த சென்ஸ் நம்ம எப்படி பிஹேவ் பண்றோம். பொய் சொல்லக்கூடாது, மாற்றி பேசக்கூடாது. நான் ஒரு இடத்துல வேணே மறைச்சு பேசக்கூடாது. அதாவது டிரான்ஸ்பரன்சியும் அக்கௌண்டபிலிட்டியும் இருந்தா மொராலிட்டி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இதெல்லாம் தாண்டி 5 முடிச்சு 6வது ஈஸ்தட்டிக்கலி அப்ரிஷியபிள். எந்த இடத்துலையும் ரசனைத்தன்மையோட இருக்க கத்துக்கணும். அந்த அளவுக்கு உங்களுடைய லைஃப் ஸ்டைல் இருக்கணும்னு சொல்லி 2 மாணவர்கள், ஒரே மாதிரி சிந்தனை உள்ள மாணவர்கள் ஒரு கிராமத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இருவருமே இவன் என்ன படிச்சாலும் அவன் அதை மாதிரி படிப்பான். அப்படி போட்டியா இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு நாள் இவனுக்கும் ஒரு டிகிரி படிக்கிறான், அவனும் டிகிரி படிக்கிறான். ஆனா 2 பேத்துக்கு வேலை கிடைக்கல. 2 பேர் என்ன செய்யறாங்கன்னா கிராமத்துல போய் செட்டில் ஆகிறாங்க. அவங்க அப்பாவோட பிசினஸ், ஃபேமிலி பிசினஸ் எடுக்க போறாங்க. ஒரு அப்பா சைக்கிள் கடை வச்சிருக்காரு, இன்னொரு அப்பா பலசர கடை வச்சிருக்காரு. இந்த பையன் 2 பேரும் போட்டியா வியாபாரம் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் இந்த சைக்கிள் கடை வச்சிருக்கிற பையன் இருக்கான்ல, அவன் சைக்கிளுக்கு செயின் அவுந்துருச்சு. இந்த செயின் அவுந்தோன்னு செயினை அந்த கரெக்டா பெடல்ல வச்சு கரெக்டா மாட்டிட்டான். மாட்டு ஸ்லிப் ஆனவொன்னு அந்த பெடல் என்ன ஆச்சுன்னா அப்படியே அடிச்சு முகத்துல அந்த பெடல் அடிச்சிருச்சு. அடிச்ச உடனே 2 பல்லும் உடைஞ்சு ரத்தம் ஊத்திட்டு. இவன் தான் போட்டியானவன் தானே. உடனே மனசு சொல்லுது, ஐயோ இது என் நண்பனுக்கு தெரிஞ்சா இனி அசிங்கமா திட்டுவானே அப்படின்னு நினைச்சு மனசுக்குள்ள இதை அவனுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே போய் டவுன்ல போய் பல்ல கட்டிடணும்னு முடிவு விட்டான். நேர பல் டாக்டர்கிட்ட போறான். போய் 2 பல்லு கட்டுறதுக்கு போய் அவர்கிட்ட போய் பேசும்போது திடீர்னு அவனுடைய மனசு தோணுது, பல்லு கட்டுறோம், தங்க பல்லு கட்டிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி 2 தங்கப்பல்லு கட்டுறது கேட்கிறான். உடனே அதுக்கும் அந்த டாக்டர் தங்கப்பல்லு கட்டிட்டாரு. கட்டின உடனே மனசு என்ன சொல்லுதுன்னா, இதை உடனடியா நம்ம நண்பன்கிட்ட காமிக்கணும். எதை காமிக்க கூடாதுன்னு நினைக்கிறானோ அதை இன்னொருத்தட்ட காமிக்கணும். இதுதான் போட்டியான சூழல். இன்னைக்கு சமுதாயம் அப்படிதான் இருக்கு. அப்ப உடனே அந்த பல்ல கட்டின உடனே நேர போய் நான் பல்லு கட்டியிருக்கேன்னு சொன்னா அதுவும் அசிங்கமா நல்லா இருக்காது. அவனா என் சிரிக்கிறத பார்த்துட்டோ இல்ல பேசுறத பார்த்துட்டோ பல்லு கட்டிருக்கிறது தெரிஞ்சுக்கணும்னு யோசிக்கிறான். அந்த பையனும் பலசர கடை வச்சிருக்கிறதுனால இவனுடைய தாட் ப்ராசஸ் ஓடுது. என்ன பொருள் சொல்லி கேட்டா அந்த 2 பல்லு தெரியும் அப்படின்னு யோசிச்சு பாக்குறான். உப்புங்கிறான், பருப்புங்கிறான், ஒன்றுக்குமே பல்லு 2 பல்லும் தெரியல. என்னடா செய்யலாம்னு யோசிச்சா கடைசியில ஒரு பொருளை கண்டுபிடிச்சான். சுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா தெரிஞ்சிடும். சுக்கு அப்படின்னா இந்த 2 பல்லு தெரிஞ்சிடும்ல. உடனே நேர போறான், அந்த கடை கிட்ட போறான். டேய் நண்பா அப்படின்னு கூப்பிடுறான். உடனே அவன் சொல்றா அப்படிங்கிறான். உன் கடையில சுக்கு இருக்கா, சுக்கு அப்படின்னு கேட்டான். உடனே அவன் மனசுக்குள்ள பேசிக்கிறான், மைண்ட் வாய்ஸ், இங்க பாரு நீ கீழே விழுந்த உடனே எனக்கு எத்தனை தகவல் வந்துருச்சு. எத்தனை பல்லுன்னு கேட்டேன், 2 பல்லுன்னு சொன்னாங்க. உனக்கு 2 பல்லுனா நான் எவ்வளவு பெரிய ஆளு. 2 கிலோ படிக்கல் எடுத்து உடைச்சு 4 பல்லு உடைச்சு 4 தங்கப்பல்லு கட்டி நான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். நான் எவ்வளவு பெரிய ஆளுன்னு மனசுக்குள்ள தெரிஞ்சுட்டு திரும்பி சொன்னா, சுக்கு இல்லடா இஞ்சிதான் இருக்கு, இஞ்சிதான் இருக்கு. நான் இது எதுக்காக சொல்ல வர்றேன்னா, உங்க எல்லாருக்குமே ரசனைத்தன்மை இருக்கு, ரசிக்கக்கூடிய தன்மை இருக்கு. போட்டியான சூழல்ல உங்களை நீங்க தயார்படுத்திக் கொள்ளணும்னு சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இவ்வளவு அமைதியாக நான் இதுவரை நிறைய ஸ்பீச் பண்ணியிருக்கோம். ஸ்கூல் சில்ட்ரனுக்கு ரொம்ப பேசினது இல்லை. நாங்கள் பேசினா 3 மணி நேரம் பேசக்கூடிய ஆள்கள் இருந்தாலும் இவ்வளவு பொறுமையா கேட்டவங்க எல்லாருக்கும் இந்த மதுரை ஆளும் மீனாட்சி அம்மன் உங்களுக்கு அருள் தருமாறு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இனி சர்வதேச கல்வி சாமானியர்களுக்கு Kalvi Group of Schools